ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபாஸ்ட்டாக வேலை முடிக்கணும்னு நினச்சா பால் பொங்கி ஊற்றிருச்சு. மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தோம், அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பால் பொங்குனதை க்ளீன் பண்ணிவிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ப்ரெஷர் குக்கரில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குயிக்காக சொல்லிடுறேன். 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 4 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கினா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணி. இந்த ஸ்பூனால் 3 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், 3 தக்காளி சேர்த்துக்கணும். மீடியம் சைஸில் 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா சேர்த்துக்கணும். 3/4 கிலோ மட்டன் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூளும் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கணும். புளிப்பு பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருந்துச்சு. 10 எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இந்த கிளாஸால் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இப்போது 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். நார்மல் ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்கணும். நான் இந்த ப்ரெஷர் குக்கரில் 20 நிமிஷம் வச்சுருந்தேன். கரெக்டாக வெந்திருக்கு. ஏற்கனவே 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கோம். 1/2 கிளாஸ் இப்போ தண்ணி சேர்த்து அரிசியை சேர்த்துக்கணும். நார்மல் ப்ரெஷர் குக்கரில் மூடி வச்சு 1 விசில் விட்டு எடுக்கணும். இந்த ப்ரெஷர் குக்கரில் கரெக்டாக 5 நிமிஷம் வச்சு எடுக்கணும். சூப்பராக ரெடியாகி வந்துடும். இன்றைக்கி லஞ்சுக்கு தயிர் பச்சடி, மட்டன் பிரியாணி, கேரட் ஹல்வா. கேரட் ஹல்வா என்னோட சிக்னேச்சர் டெசர்ட்டுங்க. வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரெசிபி போடுறேன்.